எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்க ஜெயா பேசுறேன். ஸோ இன்னத்து வீடியோல வந்து நம்ம பிரெக்னன்சி ஸ்கின் கேர் பார்க்க போறோம். பிரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து அவ்வளோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லா கமெண்ட்டையும் நான் படித்தேன். என்னால் ரிப்ளை தான் பண்ண முடியல. ஸோ எல்லா கமெண்ட்டையும் படித்தேன். ஒன்றுத்துக்கு மட்டும் லைக்கு இல்லை ஃபியூக்கு மட்டும் லைக் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் எதுவுமே பண்ணல. ஸோ எல்லாத்தையும் படித்தேன். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப தேங்க்ஸ் கங்க்ராச்சுலேட் பண்ணதுக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, ஸோ அந்த வீடியோவில் நான் வந்து கேட்டிருந்தேன் என்ன வந்து வீடியோஸ் பண்ணலான்னு. ஸோ அதுலேருந்து பிக் பண்ணதான் வந்து ப்ரெக்னன்சி ஸ்கின் கேர். இதுக்கப்புறமும் வந்து வீடியோஸ் வரும். ஸோ ப்ரெக்னன்சியில் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் வந்து லாஸ்ட் டைமும் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுலேருந்து இப்போ எனக்கு இன்னுமே கொஞ்சம் பெட்டர் நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கின் இஷ்யூஸ் வரும். டிஸ்கலரேஷன், பிக்மெண்டேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆக்னே, ட்ரை ஸ்கின், இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போனோம். ஸோ அதனால ஹேர் கேரும் இதில் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஹேரும் வந்து செம்மையாக அடிப்படும் இந்த டைமில். ஸோ அதனால லாஸ்ட் டைம் வெறும் ஸ்கின் கேர் தான் பண்ணேன். ஸோ இந்த டைம் வந்து ஹேர் கேரையும் சேர்த்துருக்கேன். ஸோ ப்ரெக்னன்சி ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வீடியோவுக்கு வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் வந்து பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ரை ஸ்கின். நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்பவுமே நம்மளுக்கு ட்ரை ஸ்கின் தான். ப்ரெக்னன்சில சூப்பர் ட்ரை ஸ்கின் நம்மளுக்கு. ஸோ ரொம்ப ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணவும் நான் கம்ஃபர்டபுள் கிடையாது ப்ரெக்னன்சி டைம்ல. ஸோ ரொம்ப யோசிச்சு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா நாளுமே நான் முகம் அழும்ப மாட்டேன். சில டைம்ஸ் பண்ணுவேன், சில டைம்ஸ் பண்ண மாட்டேன். வெறும் தண்ணியில தான் நான் வாஷ் பண்ணிக்குவேன் முகத்தை. ஏன்னா பயங்கர ட்ரைனால என்னதான் நான் வந்து சிம்பிளான ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் அது ட்ரையா தான் ஆயிடும் சில டைம்ஸ். ஸோ அதனால நான் வந்து ட்ரையா ஃபீல் ஆகுதுன்னா வெறும் தண்ணியில வந்து முகத்தை வாஷ் பண்ணிடுவேன். மற்ற டைம்ல நான் யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் வந்து செட்டஃபிலோட இந்த ஜென்டில் ஸ்கின் கிளென்சர், இதை தான் வந்து நான் யூஸ் பண்றது. இது வந்து இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 9 months கரெக்டா இருக்கும். எப்படிமா, ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்ட்டுங்களா? ஏன்னா ரொம்ப லைட்டா தான் எடுத்து யூஸ் பண்ணுவேன். அவ்வளோ ட்ரையா இருக்குங்க என் ஸ்கின்னு. ஸோ ரொம்ப லைட்டா தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் சில நாட்கள்லாம் சொன்ன மாதிரி தண்ணி. ஸோ அதை வச்சு இது வந்து 9 மாசத்துக்கு நான் ஓட்டுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் முகத்தை வாஷ் பண்றது. அடுத்தது ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து செம்மையா ஆக்னே வந்துச்சு. சான்ஸே இல்லை, அவ்வளோ ஆக்னே. ஸோ இந்த டைம் வந்து லாஸ்ட் டைமும் அதே தான், ஆக்னேலாம் வந்துச்சு. ஸோ ஸ்கின் கேர் வந்து நான் அந்த ஆக்னேக்கு நான் பண்ணது வந்து சாலிசிலிக் ஆசிட். இப்போ சாலிசிலிக் ஆசிட் வந்து சில டெர்மட்டாலஜிஸ்ட் யூஸ் பண்ணலான்றாங்க, சிலவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஸோ 2 விதமா இருக்கு. யூஸ் பண்ணலாம், டெர்மட்டாலஜிஸ்ட்குள்ளேயே சர்ச்சை இருக்கிறது. ஸோ சாலிசிலிக் ஏன் வந்து அது கன்ஃபார்மா இது வந்து பிரெக்னன்சில வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா, டெஸ்டிங் பண்ண முடியாது. ஏன் இந்த கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா, பிரெக்னன்ட் உமன் மேல டெஸ்ட் பண்ணக்கூடாது. அது வந்து மனித நேயம்க்கு அப்பாற்பட்டது. பிரெக்னன்ட் உமன் மேல டெஸ்டிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு தோராயமா சொல்றது, இது யூஸ் பண்ணாதீங்க, இதை ஓகே இது யூஸ் பண்ணலாம்னு தோராயமா தான் சொல்றதே தவிர சில ஸ்டடீஸ் ரொம்பலாம் பண்ணவே முடியாது பிரெக்னன்ட் உமன் மேல. ஸோ அதை வச்சுதான் சொல்றாங்க. ஸோ சில பேர் வந்து பண்ணலான்றாங்க, பண்ண வேணான்றாங்க. நான் வந்து ட்ரை பண்ணேன் சாலிசிலிக் ஆசிட் ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஒண்ணுமே ஆகல. நான் 1 week ட்ரை பண்ணேன், எனக்கு ஒண்ணுமே ஆகல. சரி என்னையா இது அப்படின்னு தான் வந்து நான் 2 ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணேன். அது வந்து எனக்கு என் ஸ்கின்னை திருப்பியும் பழைய மாதிரி சாஃப்டா, க்ளோயியா, ஆக்னே குறைச்சி கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து சிம்பிளோட, இது வந்து கிளென்சருக்கு அப்புறம் கொஞ்சம் முகத்தை வந்து நம்ம ஈரப்பதமா வச்சுட்டு நான் வந்து சிம்பிளோட 3% ஹைலூரானிக் ஆசிட் இதுதான் யூஸ் பண்ணேன். இது ரொம்ப ரொம்ப சேஃப், இதை யூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளோட இந்த ஹைலூரானிக் ஆசிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ராடக்ட்.
சூப்பராக இருக்கு. ஆசம் ஹைலூரோனிக் ஆசிட், நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்டான ஒரு ஹைலூரோனிக் ஆசிட், சூப்பராக இருக்கு. ஸோ இதை போட்ட அப்புறம் நைசினமைட், ப்ளம்மோட இந்த நைசினமைட் 10% நைசினமைட், இதுதான் எனக்கு ஆக்னேவை குறைச்சிது. சாலிசிலிக் ஆசிட் கூட குறைக்கல, இதுதான் குறைச்சிது. 10% நைசினமைட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் வாட்டர்லாம் இதுல இருக்கிறதுனால சூப்பரா இருக்கு. எனக்கு ப்ளம் ரொம்ப பிடிச்ச பிராண்ட். வைட்டமின் சி, நைசினமைட், இது ரெண்டுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ப்ளம்ல. சூப்பர்பா இருக்கு, ஆசமா இருக்கு. என்னோட ஃபேவரட் ஸ்கின் கேர்னா அது கண்டிப்பா ப்ளம்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்கின் கேர் பிராண்ட்ஸ்னா ப்ளம். ஸோ இதை போட்டுருவேன். இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா இது எல்லாமே வந்து நான் நைட் டைம் பண்றது, சரிங்களா? இது எல்லாமே நான் நைட் டைம் பண்றது. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஹைலூரோனிக் ஆசிட், நைசினமைட், அந்த மாய்ஸ்சரைசர் மாய்ஸ்சரைசர் கடைசியா வந்து ரிகேலோட செரமைட் அண்ட் ஹைலூரோனிக் ஆசிட் மாய்ஸ்சரைசர், இதை வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஸ்கின் வந்து செம்ம சாஃப்டா மாறிடும். ஆக்னேவும் குறைஞ்சு நல்ல க்ளோயிங்கா சூப்பரா இருந்தது என்னோட ஸ்கின். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு செட்டில் ஆயிடுச்சு ஸ்கின் பக்காவா இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு. ஸோ இது வந்து என்னோட நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீன். மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒன்னா தண்ணி இல்லை இந்த ஃபேஸ் வாஷ்ல முகத்தை வாஷ் பண்ணிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் போட்டுக்குவேன். அவ்வளவே தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அதுதான் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர். நைட் டைம்ல வந்து வாரத்துல ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை அந்த மாதிரி வைட்டமின் சி, ப்ளம்மோட வைட்டமின் சி, இதுதான் வந்து நான் யூஸ் பண்றேன். 15% வைட்டமின் சி. ஸோ அது வாரத்துல 2 தடவை இல்லை 1 தடவை அந்த மாதிரி பார்த்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அது வந்து ஹைலூரோனிக் ஆசிட்க்கு அப்புறம். ஸோ அது யூஸ் பண்ணும்போது நான் நைசினமைட் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வைட்டமின் சி யூஸ் பண்ணும்போது அது வந்து முகத்தை ஃபேஸ் வாஷ்ல வாஷ் பண்ணிட்டு ஹைலூரோனிக் ஆசிட், வைட்டமின் சி, மாய்ஸ்சரைசர். ஸோ அது வாரத்துல 2 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட ஸ்கின் கேர். எனக்கு நல்ல ஆப்டா இருக்கிற என்னோட என்ன சரும பிரச்சனைகளுக்கோ அதுக்கு கரெக்டா இருக்கிற ஸ்கின் கேர். எனக்கு பிக்மெண்டேஷனும் வேற எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ட்ரைனஸும் ஆக்னேயும் தான் விஷயம். ஸோ அதுதான் ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு ஸ்கின் கேர்ல. இப்போ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் தான் பார்க்கணும். ஏன்னா இது யூஸ் பண்ணலாமா, அது யூஸ் பண்ணக்கூடாதா, நிறைய சர்ச்சை இருக்கு. நெட்லயே பாத்தீங்கன்னா ஒருத்தங்க இதை சொல்றாங்க, இன்னொருத்தங்க அதை சொல்றாங்க. ஸோ பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ்க்கு நீங்க டைரக்டா டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பாத்துறது தான் நல்லது. அது செட்டில் ஆகிட்டீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா சேஃப். யாரையும் வந்து நெட்ல வந்து நோண்டி பார்த்துட்டு இருக்காதீங்க பிக்மெண்டேஷன் பொறுத்து. ஏன்னா எல்லாமே ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது ஹேர் கேர். முதல் 3 மாசம் பாத்தீங்கன்னா செம்மையா முடி கொட்டுச்சு. என்னோட பாதி முடி கோவிந்தா, ஆமா பாதி முடி கொட்டிடுச்சு. இது வந்து டாக்டர் கேட்டாலும் இது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த டைம்ல அயன் டேப்லெட்டும் கொடுக்கக்கூடாது, வேற எந்த டேப்லெட்டும் சாப்பிடக்கூடாது. அமைதியா என்ன இதுதான் விஷயம், இப்படிதான் பாடி ரியாக்ட் ஆகுன்றத பொறுத்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதை பொறுத்துட்டு போனதுல 50% முடி போச்சு. ஸோ ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம அதை அப்படிதான் விட்டுடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய ஆரம்பிச்சுது. முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுது. அதுக்கப்புறம் தான் வந்து எந்த மந்த் ஞாபகம் இல்லை, அந்த மந்த்ல எனக்கு அயன் டேப்லெட் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் டாக்டர் கொடுக்க வேண்டியது. எந்த மாசத்துல உங்களுக்கு அயன் டேப்லெட் கொடுக்கணும், எந்த மாசத்துல எந்த டேப்லெட் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஒன்று சொல்றேன்றதெல்லாம் பண்ணாதீங்க. அயன் டேப்லெட் கொடுத்தா நம்மளுக்கு முடி கொட்டுறது நிப்பாட்டிட்டோம், அதெல்லாம் கிடையாது. அயன் டேப்லெட் கொடுக்குறது வேற ரீசனுக்கு. அதனால எனக்கு முடி நின்றுச்சாலாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு 4th month 5th monthலலாம் பயங்கரமா ஹேர் ஃபால் குறைஞ்சிருச்சு, ஸ்டாப்பே ஆயிடுச்சு ஹேர் ஃபால். ஸோ அந்த மாதிரி ஆச்சு. ஆக்சுவலா இந்த டைம் பயங்கரமா முடி கொட்டினால ஆஃப்டர் டெலிவரி நான் வந்து என்னோட ஹேர் க்ரோத் ஜேர்னிக்குள்ள போகணும் அப்படின்ட்டு இருக்கேன். சில ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பயங்கரமா ரிசர்ச் பண்ணி. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணி எப்படி என் ஹேர் க்ரோ ஆச்சா இல்லையா, இல்லை அவ்வளோ போனதா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணி பேசிக்கலாம். ஸோ ஹேர் கேருக்கு வேற ஷாம்பூ நான் யூஸ் பண்றது அண்ட் கண்டிஷனர் வந்து செயின்ட் பொட்டானிக்காவோட இந்த ஷாம்பூ கண்டிஷனர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஆஸ் யூஷுவல் என்ன யூஸ் பண்ணும் அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. ஹேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம்ம ட்ரை, பயங்கர ட்ரை. கண்டிஷனர் வந்து நல்லா தான் இருக்கு, நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஆனால் முடியோட நுனிகளுக்கு அதால எதுவுமே பண்ண முடியல. இன்டென்ஸ் கண்டிஷனர்ஸ் நான் வச்சிருக்கேன், பட் இந்த டைம் சரி கிடையாது, இதுக்குன்னு தான் நான் யூஸ் பண்ணலை. சிம்பிள் கண்டிஷனர் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ முடியோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டேன். இது தேங்காய் பாலில் செஞ்ச தேங்காய் எண்ணெய். ஸோ இதை தான் நான் வந்து அப்பப்போ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். 5 மாதம் வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஏன்னா இது வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும் எனக்கு, என்னோட என்ஸு சொல்கிறேன், ட்ரை ஆகிட்டே இருக்கும். நான் அதை போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு 2 hours once 3 hours once நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ட்ரையாக இருந்தது. இப்போதான் எனக்கு 6 months ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செட்டில் ஆயிடுச்சு அந்த ட்ரைனஸ். பட் தேங்காய் எண்ணெய் நிறைய நான் போடுவேன், முடிக்கு நுனிக்கெல்லாம் நான் நிறைய போடுவேன். தேங்காய் எண்ணெய் எனக்கு கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு முடியோட சாஃப்ட்னஸ்க்கு. ஸோ இதாங்க, இதுதான் என்னோட ப்ரெக்னன்சி ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர். உங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்கள் எல்லா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.